ஹாய் மக்களே! நியூஸ் பார்த்தீங்களா? உலகமே இப்ப இத பத்தி தான் பேசிட்டு இருக்கு. அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த மதுரோவுக்கு நைட்டா அமெரிக்காக்காரன் பிக் பாஸ விட்டு தொரத்துற மாரி பார்சல் பண்ணி தூக்கிட்டு போயிட்டான். யார் அந்த மதுரோ? எதுக்கு இவன இவ்வளோ பெரிய ஸ்கெட்ச் போட்டு தூக்குனாய்ங்க அப்படின்றத சிம்பிளா சொல்றேன். வாங்க பார்க்கலாம். முதல்ல மதுரோ யாருன்னு தெரிஞ்சுக்கங்க. இவரு ஒண்ணும் பொறக்கும்போது சில்வர் ஸ்பூன் கிடையாதுங்க. ஆரம்பத்துல இவரு நம்ம ஊர்ல பஸ் ஓட்டுற மாரி அங்க ஒரு பஸ் டிரைவரா தான் இருந்தாரு. அங்க இருந்த பழைய தலைவரோட பின்னாடியே தளபதி அப்படின்னு சொல்லி பின்னாடியே சுத்தி அப்படியே பாலிடிக்ஸ்ல புகுந்து சடனா சனாபி சீட்ல வந்து உட்காந்துட்டாருங்க. ஆனா உட்கார்ந்த உடனே மனுஷன் காட்டினது எல்லாமே அட்ராசிட்டி தாங்க. நாட்டை ஒழுங்கா வழி நடத்துவாருன்னு பார்த்தா அப்படியே ரிவர்ஸ் கியர் போட்டு மொத்த எக்கனாமியும் காலி பண்ணிட்டாருங்க. அமெரிக்கா ஏன் இவரை டார்கெட் பண்ணுச்சு, ஏன் இவரை அமெரிக்காவுக்கு பிடிக்காது அப்படின்றத சிம்பிளா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரக் பிசினஸ். இவர் ஊருக்கு ட்ரக் சப்ளை பண்ற ரோலக்ஸ் வேலை பார்த்திருக்காரு அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. டன் கணக்குல கொக்கைன் அனுப்பி அமெரிக்க இளவட்டங்களை காலி பண்ணியிருந்தாருன்னு இவர் மேல ஏற்கனவே ஒரு ரெட் வாரண்ட் கேஸ் இருந்துச்சு. ரெண்டாவது வந்து இல்லீகல் டேக் ஓவர். அமெரிக்கா அங்க கோடி கோடியா இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்த ஆயில் கிணறு எல்லாத்தையுமே இது இனிமே எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு கேஜிஎஃப் ஆதித்யா மாதிரி அபியூஸ் பண்ணி பறிச்சுக்கிட்டாரு. மூணாவது வந்து ஈகோ கிளாஷ். யாராவது ட்ரம்ப்னு ஓவர் சீன் போட்டாரு. ஆனா ட்ரம்ப் சும்மா விடுவாரா? கன்ஸ் அண்ட் கொலாப்ஸ் ரேஞ்சுக்கு ஒரு பயங்கரமான ஆபரேஷன் ஸ்கெட்ச் போட்டு முடிச்சு விட்டாருங்க. அந்த மிஷன் பத்தி இன்னும் டீட்டெயில்ஸா பார்க்கலாம். ஆக்சுவலா ஜனவரி 2ஆம் தேதி அதிகாலை கரெக்டா ஒரு 2 மணி இருக்கும். மதுரவும் அவரோட மனைவியும் ரொம்ப டீப் ஸ்லீப்ல இருந்திருப்பாங்க. திடீர்னு சிட்டி ஃபுல்லா பிளாக் அவுட், கரண்ட் கட்டு, வானத்துல ஒரு 150 ஃபிளைட் ஜெட்ஸ் சர்ரு சர்ருன்னு பறக்குது. யூஎஸ் கமாண்டோஸ் எல்லாமே ஹெலிகாப்டர்ல இருந்து கயிறு கட்டி தொங்கி படத்துல வர மாதிரியே தான் தொங்கி குதிச்சு மதுரை கோட்டைக்குள்ள மாஸ் என்ட்ரி கொடுத்துட்டாங்க. மதுரோவோ தப்பிக்க ஒரு சீக்ரெட் டனல் தேடி ஓடினாரு. ஆனா அமெரிக்காக்காரங்க ஜிபிஎஸ் ட்ராக்கிங் வச்சு செக்மேட் வச்சுட்டானுங்க. ஜஸ்ட் ஒரு 47 செகண்ட்ல கதவை உடைச்சு வாப்பா மதுரோ வண்டியில ஏறுன்னு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மக்களோட ரியாக்ஷன் தெரியுமா? இப்போ மதுரை ஒரு அமெரிக்க வார்ஷிப் விசாரணைக்குள்ள வலயத்துல இருக்காரு. வெனிசுலா மக்கள் இப்போதான் நிம்மதியா மூச்சு விடுறாங்க. ஏன்னா இவர் காலத்துல ஒரு முட்டை வாங்கினா கூட ஒரு மூட்டை காசு தூக்கிட்டு போகணுங்க. அந்த அளவுக்கு நாட்டை ஒஸ்ட் கண்டிஷன் கொண்டு வந்துட்டாருங்க. ஆக்சுவலா இப்ப ஆடியன்ஸ்க்கு ஒரு கேள்வி கேட்குன்னு நினைக்கிறேன். ஒரு நாட்டுக்குள்ள புகுந்து ஜனாதிபதியை தூக்குனது அமெரிக்காவோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்குடா, இல்ல இது ஒரு வில்லன் நிஷமா அப்படின்றத உங்க மைண்ட் வாஷ்ல இருக்கிறத அப்படியே மைண்ட்ல தட்டி விடுங்க. மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ட்ரம்ப் மாஸ்ன்னு சொல்லுங்க. இல்ல வில்லனா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ட்ரம்ப் ஒரு ஒஸ்ட்ன்னு சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. பாய்.